கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே விஸ்வவாணியின் குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். விஸ்வவாணியின் ஜெப நேரத்துக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக வேத வசனம் சொல்லும் ஒரு நிச்சயமான குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 34-35 வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கு என்ன எழுதியிருக்கிறது? நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்திலே, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையும் இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது இந்த களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் அது பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஆம் பிரியமானவர்களே, பூமியை நிரப்பும் கையால் பெயர்க்கப்படாத கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது வந்துவிட்டது. அது பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பை மனதில் கொள்வோம். தைரியமாய் உங்கள் தைரியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு பெரிய ராஜ்யம் ஆண்டவர் அமைக்கின்றார். அதற்கு நாம் முழங்காலில் நிற்கின்றோம். நம்முடைய நேரம் ஆசீர்வாதமானது. ஜெபிப்பதிலே தைரியத்தை கூட்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துக்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்ற கல், உம்முடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு மீட்பும் உண்டே. திருச்சபையை கட்டப்படும் அந்த கல்லின் மேலே ஆண்டவரே ஒரு பெரிய ராஜ்யத்தை நீர் உருவாக்குகிறீர். திருச்சபையானது பூமியை முழுவதும் நிரப்பும். இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நாங்கள் இன்றைக்கு ஜெபத்திலே கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க முற்படும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடக்கம் முதல் முடிவு நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா,
சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நிற்துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஐயா. ஜெபிப்பதற்காக நீர் கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான மக்களாக இருக்க தேவரீர் அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் காணத்தக்கதாக, உங்களோடு கூட பேசத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். கோயம்புத்தூர் வட்டாரத்தில் அருமையான தம்பி கிங்ஸ்லி அவர்களோடு இணைந்த ஊழியர்கள் மற்றும் பிரதிநிதிகள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் என்று சொல்லி யாவரும் இணைந்து ஏகோபித்து ஆண்டோடைய நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சீடரிடத்திலே சென்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
சமாதானம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாததினாலே வாழ பிடிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதை நாம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவர் நமக்கு எதையாவது கொடுக்கும் பொழுது நாம் மனமுவந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து ஆனந்தமடைய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, விலையேற பெற்ற சமாதானம் நமக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்டது. நன்றியோடு அதை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். முதலாவதாக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆளக்கடவது. உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறது. ஆட்சி அமைக்க வேண்டுமானால் பெரும்பான்மை அவர்களுக்கு வேண்டும். பெரும்பான்மை இல்லாவிட்டால் ஆட்சி அமைக்க முடியாது. நம்முடைய இருதயத்திலும் தேவ சமாதானத்தை நாம் பெறுகிறோம். பெரும்பான்மை நம்முடைய இருதயத்திலே இல்லாவிட்டால் சமாதானம் ஆள முடியாது. அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது ஒரு மைனாரிட்டியாக இருப்பதினாலே சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே விதைக்கிறவனுடைய உவமையை பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையான இடங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முளைத்தது. ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை பெற்றும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவருடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை கொடுக்கிறதல்ல, சமாதானம் ஆட்சி செய்ய முடிகிறதல்ல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் சமாதானமாக வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 7:15 சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே சமாதானம் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் சமாதானம், சமுதாயத்தில் சமாதானம். அநேகர் சொல்வார்கள், நான் சமாதானமாகத்தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னை சுற்றியுள்ள மக்கள் என்னை சமாதானமாக இருக்க விடுகிறதில்லை, என்னுடைய சூழ்நிலை என்னை சமாதானமாக இருக்க விடுவதில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். இங்கே நாம் பார்க்க வேண்டியது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால். இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ ஒவ்வொருவருக்கும் பிரியமான விதத்திலே நாம் வாழ முடியாது. ஒருவரை பிரியப்படுத்தினால் மற்றவர்களுக்கு அது பிரியமாக இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் கர்த்தர் அவனுடைய சத்துருவை கூட இவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு விசுவாசம் தேவை. அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். நான்காவதாக, இந்த சமாதானத்தை நாம் கூறி அறிவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. நற்காரியங்களை அறிவிப்பவர்களுடைய பாதங்கள், சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய தேவ ஊழியருடைய பாதங்கள் எவ்வளவு அழகிய பாதங்கள் என்று சொல்லி வசனம் வர்ணிக்கின்றது. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர மாநிலத்திலே பாண்டரசிங்கி என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு ஆலய பிரதிஷ்டைக்காக சென்றிருந்தேன். அங்கே 2 மணி நேரம் மலையிலே நடந்து அந்த மலை உச்சிக்கு செல்லும் பொழுது அழகிய ஒரு ஆலயம், ஏராளமான விசுவாசிகள், உள்ளம் பரவசம் அடைந்தது. ஆண்டவரை நன்றியோடு துதித்து அந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே பங்கு பெற்றோம். ஆராதனை முடிந்தது. அதற்கு பிறகு மனதில் என்ன வந்தது, திரும்பவும் 2 மணி நேரம் நடந்து மலையின் அடிவாரத்துக்கு செல்ல வேண்டுமே, எப்படி செல்வது? அதை நினைக்கும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை நீ இந்த மலையிலே ஏறி இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறாய். இங்கே ஒரு அழகிய ஆலயத்தை கண்டாய், ஏராளமான விசுவாசிகளை கண்டாய். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே வந்திருக்கிறதற்கு வாய்ப்பு கிடையாது. யாரோ ஒருவர் இந்த மலையிலே அடிக்கடி ஏறி வந்து இந்த கிராமத்து மக்களுக்கு இயேசுவை சொன்னதினாலே இத்தனை மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பார்கள். அந்த பிரயாசங்கள் தான் இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்களாக இவ்வளோ அழகிய ஆலயமாக இந்த கிராமத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. இந்த பகுதிக்கு திரும்ப திரும்ப வந்து சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஊழியக்காரர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்தார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவரே, இந்த அருமையான ஊழியக்காரனுடைய இந்த அழகிய பாதங்களை தொடுவதற்கு கூட எனக்கு அருகதை கிடையாது ஆண்டவரே என்றேன். என் கண்களிலே இருந்து கண்ணீர் வந்தது. அருமையானவர்களே, இந்திய தேசத்திலே இப்படி தேவன் நிறைந்த கிராமங்களை தேடி சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்களை ஆண்டவர் விசுவானிக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மேற்கு தமிழகத்தின் மூலமாக அஸ்ஸாமிலே, அங்கே மேற்கு வங்காளத்தின் வடக்கு பகுதியிலே உள்ள யமயமலை பகுதியிலே, அதே போல திரிபுராவிலே அழகிய பாதங்கள் நடந்து செல்கின்றன. இயேசுவை அறிவிக்கிறார்கள். அதன் பலன் அங்கே எண்ணற்ற ஆலயங்களை காண்கிறோம். இன்னும் ஏராளமான ஆலயங்களை நான் கட்ட இருக்கிறோம். உங்களுடைய பிரயாசம் மிகுந்த பலன் உள்ளது. நாம் ஜெபித்து பிரயாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் கொஞ்சம் ஆலயங்களை கட்டி இருக்கிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் அஸ்ஸாமிலே கட்டப்பட வேண்டும். அங்கே யமயமலை பகுதியிலே கட்டப்பட வேண்டும். திரிபுராவிலே கட்டப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கென்று உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. கடைசியாக பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். வசனத்திலே வாசிக்கிறோம், செய்திகளிலே கேட்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பேசுகின்றார். இவை எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது
சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எங்கும் எடுத்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவரே, ஊக்கத்தோடு ஒரு மனதாக வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. கர்த்தரோடு வாழலாமா? ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனைகளை எங்கள் நெஞ்சை விட்டு அகற்றும் ஆண்டவரே. நாங்கள் மனப்பூர்வமாக வல்லமையோடு வேண்டிக் கொள்வதற்கு பலன் தாரும் கர்த்தாவே. உம்மை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம், எங்களுக்கு கிருபை செய்யும். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபம் செய்ய
இடையூறுகளை எல்லாம் நீர் நீக்கிவிடும் அப்பா. சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் நாங்கள் காத்திருப்போம். எங்களுக்கு பலன் தாரும் கர்த்தாவே. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். விஸ்வவாணி மேற்கு தமிழக ஜெப நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருமாய் கர்த்தரை நோக்கி உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவோமே. அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறபடியினால் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமே. எல்லாருமாய் துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் தகப்பனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். இருக்கிற இடங்கள்ல இந்த பார்க்கிற இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஆகவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். எங்கள் வீடுகளிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். நீர் எல் ஷடாய் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எபினேசராயிருக்கிறீர், உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை எல்லாரும் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நாம துதிக்க 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 அவர் நம் இல்லங்களுக்குள்ளாய், நம் உள்ளத்திற்குள்ளாய் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதங்களில் வீற்றிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் நாம துதிப்போம். எல்லாரும் நாம துதிப்போம். அப்படியே துதித்து கொண்டிருக்கிற வேளையில நாம முதலாவது ஜெப குறிப்புக்குள்ளாய் கடந்து செல்லலாம். முதலாவது ஜெப குறிப்பு, நம் தேசத்தை மட்டுமல்ல உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்றுக்காக எல்லாருமாய் நாம ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நாம ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நாம ஜெபம் பண்ணி, தகப்பனே எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் தேசத்தின் எல்கைகளை விட்டு ஆண்டவரே இந்த நோய் தொற்றை முற்றிலும் அழித்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜனங்களை கொத்து கொத்தாய் ஆண்டவரே பலியாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுங்க. இதற்கு எதிராய் வேலை செய்கிற போராடுகிற களப்பணியாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு ஆய்வக பணியாளர்களை எல்லாம் உம்முடைய கரத்திலே தருகிறோம். காவல்துறையினரை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லுங்க. நம்மளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாய் இருக்கிறார்கள், நம்மளுடைய பிள்ளைகள் செவிலியர்களாய் இருக்கிறார்கள். தகப்பனே எங்கள் பிள்ளைகளை நீர் வேலியடைங்கன்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். மூன்றாவதாக, இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல திட நம்பிக்கை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் நம்பிக்கையை தரட்டும் என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் ஜெபிப்போம். எல்லாருமாய் அன்பு சகோதரனோடு கூட இணைந்து இந்த நோய் தொற்றுக்காக, இதற்கு எதிராக போராடுகிற களப்பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல திட நம்பிக்கையை கொடுப்பதற்காக சகோதரனோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம்.
அன்பு பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உங்க பாதத்துக்கு நாங்க வருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவனுக்கு நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கோவை மாவட்டத்துக்காக உங்க சமூகத்துக்கு நாங்க வருகிறோம் ஐயா. இந்த கொரோனா தொற்று நோயானது எங்க மாவட்டத்திலே அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு நாங்க அறிகிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒரு பெரிய ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே எல்லா மக்களும் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கு நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. சீக்கிரத்துல எங்க மாவட்டத்தில் இருக்கிற இந்த தொற்று நோயானது அதிகமாய் பரவாதபடி, அதிக ஜனங்கள் இதை பாதிப்புக்குள்ளாகாதபடி எங்க மாவட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த மாவட்டத்தில் தொழில் செய்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த மாவட்டத்தில் வேலை செய்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இது நிமித்தம் அநேக ஆண்டவரே வேலைகள் தடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் அறிவோம், பொருளாதாரங்கள் தடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் அறிவோம். எங்க மாவட்டத்துக்கு நல்ல ஒரு சேமத்தை நீங்க கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அட்மிட் ஆகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து சீக்கிரமா அவங்களை வெளிவர நீர் கிருபை தர போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அதே போல ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தாபனத்தில் இருக்கிற தரிசனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தொற்றின் நிமித்தம் அநேக ஊழியங்கள் தடப்பட்டிருக்கிறது, அதன் நிமித்தம் அநேக இந்த பிசாசுடைய ராஜ்யங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது ஐயா. ஆண்டவரே சீக்கிரமாய் ஒரு எல்லா ஸ்தாபனங்களும் ஒரு நல்ல விடுதலையும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவையான பொருளாதாரங்கள், தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி முன்னேற எங்கள் எல்லா ஊழியர்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டும் என்று உங்க பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. விசேஷமா எங்க விசுவானியுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கர்த்தாவே அநேக குடும்பங்களுக்கு செல்லுகிற எங்க அன்பான ஊழியர்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்பு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசாரியுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட உடனே அந்த யோர்தான் நதியெல்லாம் விலகி போனது போல அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் கால் வைத்து அன்பான பிள்ளைகள் போகிறார்களோ அவர் எல்லாருக்கும் நீங்க சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவன் அல்லவா. நிச்சயம் எல்லா ஊழியருக்கு நல்ல பாதுகாப்பாய் அரணாய் நீங்க இருக்க போறதுக்காக உங்க பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வராதபடி ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் விசேஷமா எங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் போகிற இடங்கள் அந்த குடும்பத்திலே ஆண்டவரை செபிக்கிற பிள்ளைகள் மேல தேவ கரம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நெருக்கடியான காலத்துல எங்க ஊழியத்தை தாங்குற அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உதாரணமாய் கொடுக்கிறாங்க ஆண்டவரே, மனதார கொடுக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் இருக்கிறது, அவங்களுக்கு என்று பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, குடும்ப தேவைகள் இருக்கிறது. அதை தாண்டியும் அன்பு பிள்ளைகள் நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் கனமண்ணி கொண்டிருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாங்குற அன்பான குடும்பங்களுக்கு அவருடைய குடும்பங்கள் தேவை நீங்க சந்திக்கும்படியா அவங்க பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். எழுந்து போன பொருளாதாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசினஸ்கள், அந்த பிள்ளையுடைய தேவைகள், குடும்ப ஆசை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள நீர் கிருபை தர போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயம் தாவீது தனக்குரிய எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது போல அன்பு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளும் ஆண்டவரே மலை போன்று இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் அப்பா தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னது போல அன்பு தாங்குற பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் காண போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ததற்காக உங்க மனதார உங்க பாதத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேசத்தின் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். 24 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தேசத்தின் உற்பத்தியின் மொத்த அளவு 23.9% சரிந்துள்ளதாக நிபுணர்கள் சொல்லுகிறார்களே. தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பொருளாதார ஆசீர்வாதத்திற்காய், தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக எல்லாருமாய் நாம ஜெபம் பண்ணலாம். இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து நம் பொருளாதாரத்தை உயர்த்தும்படிக்கு நல்ல ஞானத்தை, யோசேப்பின் ஞானத்தை தேவன் அதிகாரிகளுக்கும் ஆளுகை செய்கிறவர்களுக்கும் கட்டளையிடும்படியாய், அப்படிப்பட்டதான அதிகாரிகளை தேவன் நியமித்து கொடுக்கும்படியாய் எல்லாருமாய் நாம் இணைந்து ஜெபிப்போமே. பொருளாதாரத்தினால் வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு அரசாங்கங்கள் சரியான உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நோய் தொற்றினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற வீழ்ச்சி அடைந்திருக்கிற எங்கள் பொருளாதாரத்தை நீர் ஒருவரே சீர்படுத்த முடியும் அப்பா. வேதத்தில் வாசிக்கிறபடி எங்கெல்லாம் நீர் ஆசீர்வாத குறைவுகளை நிறைவாக்கினீரோ அப்படியே எங்கள் தேசத்தின் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்கும் என்று சொல்லி நாம இணைந்து ஜெபிக்கலாமே. மூன்றாவதாக, நம் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீண்ட காலம் இழுக்காதபடிக்கு ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் துரிதமாய் நம் தேசத்தின்
பொருளாதாரத்தை உயர்த்தும்படிக்காய் நாம் எல்லாருமாய் சகோதரனோடு கூட இணைந்து பாரத்தோடு கூட தகப்பனே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மகக்கருவி மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் அப்பா எங்களுடைய தேசங்களை உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துடைய அப்பா ஸ்தோத்திரம், பொருளாதார நிலைமைகள் எவ்வளவோ சரிந்து காணப்படுகிறது ஐயா. அப்பா அது கடந்த ஆண்டில் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா 23.9% சரிந்து இருக்கிறது ஐயா. கடந்த 24 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை அப்பா தேசம் சந்தித்திருக்கிறது தகப்பனே. பின்னோக்கி கடந்து போயிருக்கிறது. நீர் ஒரு விசை மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற இந்த பொருளாதார சீர்குலைவு அப்பா நீங்க மாற்றுங்க ஐயா. மக்களுக்கு ஒரு அப்பா நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் அன்பு பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கஷ்டப்படுறாங்க தகப்பனே, உதவி செய்யுங்க. விலைவாசிகளை குறைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா காய்கறிகள் அப்பா மீன் இறைச்சி பால் ஒவ்வொரு காரியங்களும் அப்பா விலைவாசி அத்தியாவசிய பொருளுடைய தேவைகளை ஒவ்வொரு காரியங்களும் மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். கீழ்த்தர மக்கள் நடுத்தர மக்கள் கஷ்டப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க பார்க்கிறீங்க ஐயா. தேவ கரம ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பணவீக்கங்கள் ஒவ்வொரு காரியங்களும் கிருபையுள்ள கர அன்பு பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நினைத்தருளுங்க ஐயா. எங்க தேசத்தை ஒரு விசை நினைத்தருளுங்க. இந்த சீர்குலைவுல எல்லாவற்றையும் மாற்றுங்க அன்பு தகப்பனே. நீங்க மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க எங்களுக்கு இறங்காட்டா வேற யாரும் இறங்க முடியாது தகப்பனே. உங்களுடைய கிருபையுள்ள கர அன்பு பிள்ளைகளை நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேலை இல்லாத தன்மைகள் இழப்புகள் இந்த பொருளாதார எல்லா காரியங்களும் அப்பா அவங்க கஷ்டப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கரம் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, தேவன் தேடும் மனிதர் நம்மில் யார்தான் உண்டோ, தேவன் தேடும் மனிதர் நம்மில் யார்தான் உண்டோ, இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்கை பிரச்சனைகளுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருப்பதால் எல்லாருமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்கைகளிலே சமாதானத்தின் தேவன் நீர் சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லி ஜெபிப்போமே. லடாக் பகுதியில் போர் மேகங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இரு நாட்டு இராணுவங்களும் போருக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில தகப்பனே எங்கள் தேசத்தில் சமாதானத்தை நீர் கட்டளையிடும் என்று சொல்லி எல்லாருமாய் நாம் ஜெபிப்போம். பாகிஸ்தான் வழியாய் நுழைய இருக்கிற தீவிரவாதிகளுடைய முயற்சிகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு விசை தடுக்கப்படட்டும் என்று சொல்லி எங்கள் தேசம் காக்கப்படட்டும் என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே நாம ஜெபம் பண்ணுவோம். எல்கைகளிலே இருக்கிற பதட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நேபாள எல்லைகளிலே இருக்கிற பதட்டங்கள் மாறட்டும். போலீஸ்காரர்களின் அத்துமீறல்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க தகப்பனே. அதனால பாதிக்கப்படுகிற ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள், எல்லையோர ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் பாரத்தோடு ஜெபிப்போமே. தகப்பனே எங்கள் தேச எல்கைகள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க ஆண்டவரே. எல்கையின் கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அங்கு இருக்கிற எங்கள் திருச்சபைகள் பாதுகாக்கப்படட்டும். எல்லை ஓரங்களில் ஊழியம் பண்ணுகிற மிஷனரிகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்கைகளிலே தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற எங்கள் நாட்டு ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். தேவகரம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பு சகோதரனோடு கூட பாரத்தோடு தேசத்தின் எல்கைகளிலே சிலுவை கொடி ஏற்றப்படும்படியாய் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதானா எங்கள் ஜீவனுள்ள தந்தையே சுவாமி, இந்த அருமையான புதிய நாளின் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக அப்பா எங்களுடைய இந்திய தேச எல்லைக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே அப்பா, இந்த எல்லை பகுதியில் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சுவாமி பாகிஸ்தான் ஆண்டவரே, நேபாள் எல்லைக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆம் தேவனே, எல்லையில் ஆண்டவரே சமாதானத்தை உண்டாக்குற தேவன் அப்பா. சுவாமி, போர் மூழ்கிற பொழுது கர்த்தாவே பொருளாதார நிலைமைகள் எவ்வளவு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. சுவாமி ஆண்டவரே, இரு நாட்டு தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் தேவனே, இரு நாட்டு மக்களுக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய அன்பு நிலைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பேசி எல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் இறங்கும் தகப்பனே, நீர் இறங்கி எல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் தேவனே, எல்லையில் பாதுகாப்பு இருக்கிற மக்களை ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தேவன், அவர்கள் இழக்கிற பொழுது கர்த்தாவே அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. நீர் மனம் இறங்கி அப்பா இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மழை காலங்கள், வெயில் காலங்கள், பனி காலங்கள் என்று இல்லாமல் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நிலைகளும் ஆண்டவரே அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. நாங்கள் சுகமாக இருப்பதற்கு தகப்பனே நீர் அந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பாதுகாத்து எல்ல வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உடைய அன்பு பெரிதப்பா, உடைய இரக்கம் பெரிது தகப்பனே. ஆண்டவரே, இந்த உயர் அதிகாரிகள் ஆண்டவரே ஒரு மட்ட லெவலில் பேசுகிற பொழுது கர்த்தாவே, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவருக்கு முன்பாக சென்று தகப்பனே நீர் அவர்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நீர் பேசும் தகப்பனே. ஆண்டவரே, இரு நாட்டு தலைவர்கள் பேசுகிற பொழுது கர்த்தாவே நீர் மனம் இறங்கி அப்பா, நீர் மனம் இறங்கி தகப்பனே அந்த பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டி எல்ல வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இரு நாட்டு தலைவர்கள் மாத்திரமல்ல அப்பா, இரு நாட்டு போர் வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த படை தளபதிகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. இது முன்னிட்டு நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, பொருளாதார நிலைமைக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, பொருளாதார நிலைமை சீர்குலைகிறது அப்பா. ஆம் தேவன், இதற்கு அதிகப்படியான ஆண்டவரே பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது கர்த்தாவே. ஆம் தேவனே, நீர் ஆண்டவரே அப்படி இல்லாதபடி இரு நாட்டு ஆண்டவரே இரு நாட்டு மக்கள் ஆண்டவரே இரு நாட்டு சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வசிக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற கர்த்தாவே. நீர் மனம் இருங்கும் அப்பா, அவர்கள் நிம்மதியாக ஜீவிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானமாக இருக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமது சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஆண்டவர் ஜீவிக்க கிருபை தாரும் அப்பா. ஆம் தேவனே, விசேஷமாய் அப்பா லடாக் பகுதிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, லடாக் பகுதி மேல் உம்முடைய இரக்கம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாகிஸ்தான் எல்லைக்காக ஜெபிக்கிறேன். நேபாள் எல்லைக்காக ஜெபிக்கிறேன். சீன எல்லைக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆம் தேவனே, எங்கள் மேல் பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டும் அப்பா. இரு நாட்டு மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் நிம்மதியாக ஜீவிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. இனிமேல் ஆண்டவரே இழப்புகள் இல்லாதபடி என் தேவன் இரக்கம் பாராட்டி அருள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சமாதானத்தை அருள வேண்டுமா ஜெபிக்கிறேன். சந்தோஷம் நிலைக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் தேவன் இடைப்படுகிறார். நன்றி அப்பா, உம்முடைய இரக்கம் பெரிது ராஜா. நேர் இறங்கி கர்த்தாவே இவர்கள் ஆண்டவர்கள் பேசுகிற பொழுது ஆண்டவரே ஆண்டவர் ஒரு சமாதானம் எட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நிம்மதியாக ஜீவிக்க கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, அரசியல்வாதிகளுக்கு வேண்டிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தலைவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் ஆண்டவரே சப்போர்ட் பண்ண கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. இனிமேல் தகப்பனே ராஜா, வெடிகுண்டு கலாச்சாரம் இல்லாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே, துப்பாக்கி சத்தம் இல்லாதபடி கர்த்தாவே. என் பிள்ளைகள் கர்த்தாவே தேவனுடைய சத்தம் மாத்திரம் கேட்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உம்முடைய நாம மட்டுமே மகிழ்ச்சி அடையட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே, இரு நாட்டில் வசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தாவே மகிழ்ச்சி மட்டும் பகிர்ந்தவர்களுக்கு கிருபை தாரும். என் தேவன் இரக்கம் காட்டியல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன், வழி நடத்தும். இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்திலே தற்கொலை செய்ய தூண்டுகிற கிரியைகளை கட்டி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாருமாய் பாரத்தோடு கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல தகப்பனே, 2019 வருடத்தில் மட்டும் 1,39,000 அதிகமான உயிர்களை தற்கொலையின் மூலமாய் காவு வாங்கின பிசாசின் திட்டங்கள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமே. எல்லாருமாய் நாம இணைவோம், பாரப்படுவோம். தகப்பனே, எங்கள் தேசத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக தற்கொலைகள் என்றும், இரண்டாவது நாங்கள் வசிக்கிற எங்கள் தமிழகத்தில் அதிக தற்கொலை என்று வாசிக்கிறோம். அதற்காய் பாரப்படுகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த தற்கொலைகள் எங்கள் மாநிலத்தை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோமே. எத்தனை விதமான தற்கொலைகளை பார்க்கிறோம். நீட் தேர்விற்கு பயந்து எத்தனை தற்கொலைகள் நம் தமிழகத்தில், நீட் தேர்வுக்கு பயந்து எத்தனை தேசம் முழுவதிலும் பிள்ளைகள் தங்களை மாய்த்து கொண்டார்களே. செல்போனினால் அதிக தற்கொலை, செல்போன் அடிமைத்தனத்தினால் அதிக தற்கொலைகள். ஆண்டவரே, சின்ன சிறு உயிர்களையும் பறித்து கொண்டு போகிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒருமித்து நாம பாரப்படுவோம். பிள்ளைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கிற பெற்றோர்களின் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். பெற்றோர்களை இழந்து 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் என்று சொல்லி யாரும் பராமரிக்க ஆள் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய பராமரிப்புக்குள் நிர்கதியாய் நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் என்று சொல்லி எல்லாருமாய் நாம இணைந்து ஜெபிப்போம். கடந்த வருடத்தில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டவர்களில் அதிகமான நபர்கள் தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இரண்டாவது, குடும்ப தலைவிகள் அதிகமாய் தற்கொலை பண்ணி கொள்வதாகவும், மூன்றாவது விவசாயிகள் அதிகமாய் தற்கொலை பண்ணி கொள்வதாகவும் செய்திகள் வாசிக்கிறோமே. நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாருமாய் நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதற்கு ஒருவருக்கும் அனுமதி இல்லை தகப்பனே, ஒருவருக்கும் உரிமைகள் இல்லை ஆண்டவரே. ஆனால் பிசாசானவன் ஆண்டவரே ஜனங்களை தற்கொலைக்கு நேராய் இழுத்து செல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் தடுக்கப்படட்டும் என்று சொல்லி நாம சகோதரனோடு கூட இணைந்து பாரத்தோடு நாம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஏறெடுக்கிற ஜெப குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இம்மட்டும் ஜீவன் சுகம் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த வந்த தெய்வமே நம்ம துதிக்கிறோம்ப்பா. தேசத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு தற்கொலைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. பிசாசின் அந்தகார கிரிகளினாலே ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே கட்டப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே தற்கொலை ஆவி தூண்டப்பட்டப்பா, ஒரு தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்களப்பா. அவர்கள் அனைவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலியமா ஆண்டவரே தேற்றி நீங்கள் பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாஸ்ட் டைம் அந்த சர்வே பார்க்குறோம், 2019 ஆண்டில் சர்வே பார்க்கும்போது ஆண்டவரே அதிகமாக தற்கொலை செய்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக தற்கொலைக்கு நேராக ஓடி இருக்காங்களப்பா. மனக்கவலையினாலோ வேலை இல்லாமலோ இந்த மாதிரி நிறைய காரியங்களினாலே ஆண்டவரே நிறைய பேர் தற்கொலைக்கு நேராக ஓடி இருக்காங்களப்பா. இவர்கள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீங்கப்பா. உண்மை முத்தமான தெய்வம் நீங்க ராஜா. உங்களுடைய பரிசுத்த கரம் கொண்டு அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாமல் நாளையிலிருந்து வேலை இல்லை என்று வேலை இழப்பினாலே எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக செல்கிறார்கள். அனைவருக்கும் நிரந்தரமான ஒரு வேலையை தாங்க ராஜா. உங்களுடைய பரிசுத்த கரம் கொண்டு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய எழுப்புதலை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அனைவரும் ஆண்டவரே பரிசுத்த எழுப்புதலை பயன்படுத்தப்பட கிருபை செய்யுங்க டாடி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த கரம் கொண்டு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக ஓடுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. விவசாயிகள் ஆண்டவரே அவர்கள் விளைவித்த பொருட்களை அப்பா நல்ல விலை கிடைக்கிறதுக்காக ஆண்டவரே காத்திருக்கிறார்களப்பா. மழையினாலே ஆண்டவரே கொள்முதல் செய்த அனைத்தும் ஆண்டவரே அழிந்து போகிறதப்பா. அவர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்மை நோக்கி ஆண்டவரே அவர்கள் அனைவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தெய்வம் நீங்கப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தெய்வம் நீங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல விலை கொடுக்க பொருட்களுக்கு நல்ல ஒரு நிலை கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் நியாயம் நீதி எல்லாம் ஆண்டவரே செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு எதிராக புறப்படுகிற அனைத்து சக்திகளையும் மாற்றி போடுங்கப்பா. அதே போல தினக்கூலி செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தினக்கூலி செய்பவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அவர்களும் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள்ப்பா. அவர்கள் கொடுக்கக்கூடிய கூலிகளை சரியான கொடுக்க செய்வாங்க. அதே போலப்பா டாஸ்மாக் குடிவெறி இந்த மாதிரி காரியங்களில் நிறைய பேர் ஆண்டவர் அடிமையாக இருக்கிறார்களப்பா. அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற கிருபை செய்யுங்கப்பா. அந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் பாதுகாக்க தெய்வம் நீங்க ராஜா. அவருடைய பரிசுத்த கரம் கொண்டு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கப்பா. உங்களை நம்பி இருக்கோம்ப்பா. காத்துக் கொள்ளுங்கப்பா. வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த எழுப்புதலை அனைவரையும் பயன்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும்.
பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தொடர்ந்து நாம் அவசர சட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களிலே மக்களவையில் 3.5 மணி நேரத்திற்குள் 7 சட்ட திருத்தங்கள் செய்தார்கள் என்று வாசிக்கிறோமே. தகப்பனே, ஒரு விசை எங்கள் தேசத்தின் தலைவர்களோடு கூட இடைபடுங்கன்னு சொல்லி எல்லாருமாய் பாரப்படுவோம். ஆண்டவரே, இந்த அவசர சட்டத்தினால் ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. நீங்க சரியான சட்டத்தை இயற்றத்தக்கதான ஒரு சூழ்நிலையை எங்கள் தேசத்திற்கு நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நாம் எல்லாருமாய் இணைந்து ஜெபிப்போம். அவசர சட்டத்தினால் மக்கள், விவசாயிகள் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. இரண்டாவது, மாநில உரிமைகள் இந்த அவசர சட்டத்தில் தகப்பனே பறி போயிடக்கூடாதுப்பா. மாநிலங்கள் தங்களுக்குள்ளாய் தங்கள் மாநிலங்களை பராமரிக்கத்தக்கதான எல்லாவித சுதந்திரமும் இருக்கட்டும் என்று சொல்லி அவைகளை பறிக்க நினைக்கிற எல்லா அவசர சட்ட திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் தடுக்கப்படட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம பாரப்படுவோம். மூன்றாவதாக, இந்த அவசர சட்டத்தினால் மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருக்கிறதான கலாச்சாரங்கள், மனித உணர்வுகள் அழித்து விடாதபடிக்கு, அது அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு விசை மாநில ஜனங்களை நீர் நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக மாநிலங்கள் ஒருங்கிணைந்திருக்கிற எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, இந்த அவசர சட்டத்தின் மூலமாய் மாநிலங்கள் சிதறடிக்கப்பட்டு விடாதபடிக்கு தகப்பன் தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி நம் தேசத்தின் அவசர சட்ட திட்டங்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவாயிரே, உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு இந்த நாளிலே தகப்பனே, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களா ராஜா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன அன்பின் பரலோக பிதாவானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஏசப்பா, மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அவசர திருத்த சட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். என் ஏசப்பா, கிருபையா இறங்கி ஆண்டவரே, இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கின்ற தேவன் அல்லவா ராஜா. அருமையான ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பை ஏசப்பா நீங்க கேட்டு நீங்க அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. மின்சார அவசர திருத்த சட்டம் ஏசப்பா, இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம், வேளாண் விளைபொருள் ஊக்குவிப்பு சட்டம் ஏசப்பா, இதிலெல்லாம் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே. இதுல இருந்து நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மத்திய அரசாங்கத்தால் இந்த சட்டங்களை கொண்டு வந்து ராஜா, எங்களுடைய விவசாயிகளுடைய நிலைமைகள் பாதிக்கப்படுவதே கர்த்தர் அறிவிங்க ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களா ராஜா. ஏசப்பா, நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ராஜா, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று நீங்கள் பதில் கொடுக்கின்ற தேவன் அல்லவா ராஜா. விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜா அப்பா விவசாயத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே, இந்த அவசர திருத்த சட்டத்தின் நிமித்தமாய் எத்தனை பாதிப்புகள் வருகின்றது ராஜா. அவருடைய நிலைமைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே எவ்வளவு ஆண்டவரே அப்பா மிகவும் ஏழ்மையான நிலைமையில் எங்களுடைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களே ராஜா. எல்லா இந்த அவசர திருத்த சட்டங்களை என் தேவனாய கர்த்தர் நீர் இதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். ஏழை மக்களுடைய நலனில் அக்கறை உடையவர்களாக ராஜா, முதலாளி வர்க்கத்துவம் ஆண்டவரை முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, மக்கள் ஏழைகளுடைய நலனில் அக்கறை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய அதிகாரிகள் செயல்படாதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா நீர் அற்புதத்தை செய்ய போகின்ற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ராஜா, எங்களுடைய தேசத்துக்காக ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து ஆண்டவரே மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு என்னென்ன ஆண்டவரே சலுகைகள் கிடைக்க வேண்டுமோ ராஜா, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர்தான் ஆண்டவரே அவர்களோடு அதிகாரிகளோடு பேசுவீராக. உம்முடைய வல்லமை அவர்கள் மீது வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த நல்ல ஞானத்தை போல ஏசப்பா, எங்களுடைய ஆண்டவரே மாநில அரசாங்கத்தில் உள்ள ஆண்டவரே அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும், மத்திய அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே
நீங்க நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து உம்முடைய வல்லமையினால் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக மாறி ராஜா, மக்கள் ஆண்டவரே, எந்த மக்கள் ஆண்டவரே கண்ணீர் வடிக்க கூடாது ராஜா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே பூர்த்தி செய்ய முடியா நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போய் இந்த கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அற்புதத்தின் தேவன். இந்த ஜெபத்தில நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமையா ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொடுக்க போய் இந்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். ராஜாக்களுக்கும் அதிகாரம் உள்ள யாவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எங்கள் மேல் விழுந்த கடமை ராஜா. நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்த ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பெரிய பதிலை நீங்க கொடுத்து விட்டபடினாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க போய் இந்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேசத்தின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு 6,40,000 அதிகமான கிராமங்கள் கொண்ட நம் தேசத்தில் 1,00,000 கிராமத்திற்கு சுவிசேஷ தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு செயல்படுகிற நம் மிஷனரி இயக்கத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மூத்த அண்ணன்மார்களின் நல்ல சுகபலனுக்காக எல்லாருமாய் நாம் இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, 1700க்கும் அதிகமான மொழி பேசுகிற மக்கள் கொண்ட எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பி தந்திருக்கிற மிஷனரி இயக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். விசேஷமாய் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதான விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்திற்காய் அதில் முன்னின்று நடத்துகிற மூத்த அண்ணன்மார்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாருமாய் நாம் ஜெபிப்போம். தேவ பலன் அன்பு அண்ணன்மார்களுக்கு உண்டாயிருக்கவும், தேவ திட்டங்கள் அண்ணன்மார்களோடு கூட செயல்படவும் எல்லாருமாய் நாம் ஜெபம் பண்ணோம். இரண்டாவதாக, தங்களுடைய கிராமங்களுக்கு சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு அருட்பணியாளர்கள் தேவன் திரளாய் எழுப்பி தரும்படியாய், அருட்பணியாளர்கள் நாங்கள் எங்கள் கிராமங்களுக்கு உத்தரவாதிகள் என்று சொல்லி அவர்கள் முன்வரும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஏவும்படியாய் நாம் ஜெபிப்போம். அருட்பணியாளர்களுக்கு விரோதமாக, அருட்பணிகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா வான சேனைகளின் கிரியைகளையும் நாம் ஒருமித்து கட்டி நாம் ஜெபிப்போம். நாம் ஒருமனப்படுவோம் என்று சொன்னால் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தகப்பனே, எங்கள் தேசம் எங்கிலும் சுவிசேஷ தீபத்திற்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். 1,00,000 கிராமத்திற்கு சுவிசேஷ தீபம் ஏற்றுகிற திரளான அருட்பணியாளர்களை நீர் எழுப்பி தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மூன்றாவதாக, அருட்பணியை ஜெபத்தினாலும் ஈகையினாலும் தாங்குகிற 1,00,000 குடும்பங்களை தேவன் எழுப்பி தரும்படியாய், அப்படி எழுப்பி தந்து அவர்கள் மூலமாய் தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய், ஆலயங்கள் பணித்தளங்களிலே எழும்பத்தக்கதாக நாம் எல்லாருமாய் சகோதரனோடு கூட இணைந்து தேசத்தின் சுபிட்சத்திற்காய், தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காய், தேசத்தின் ரட்சிப்பிற்காய் நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான அந்த நாளுக்காக வேலைக்காக நாங்கள் உமக்கு மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 6,40,000 கிராமங்களையும் 1721 மொழிகளை கொண்ட இனங்களை கொண்ட ஆண்டவரே இந்திய தேசத்தின் மக்களை குறித்த ஒரு மகா பெரிய பாரத்தை எங்களது அருமையான ஆண்டவரே எமிலனனுக்கு நீர் கிருபையாய் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்திய மக்களை கொண்டு பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த தரிசனத்தை தொடர்ந்து அருமையான ஆண்டவரே அண்ணன்மார்களுக்கும் நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் விஸ்வவாணி ஊழியம் என்கிறதன் மூலமாய் இந்திய தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற மகா பெரிய அந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே 4168 மிஷனரிகளோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்களது மிஷனரிகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிகளுக்காக, மிஷனரி குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை குடும்பமாய் உம்முடைய ஊழியத்தின் காரியத்திலே ஈடுபடவும், தங்களது உள்ளத்திலே இந்திய தேசத்தை குறித்த ஒரு மகா பெரிய பாரத்தோடு அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்து பலப்படுத்தி காத்து கொண்டு உற்சாகப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிகள் உள்ளத்தின் ஆழத்திலே உம்மை பற்றி பிடித்து கொண்டு உமக்காக வைராக்கியம்
பாராட்டும் ஒரு கிருபையினாலும் பலத்தினாலும் நீர் அவர்களை நிரப்பி காத்து கொண்டு பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். அந்த பாரத்தோடு அவர்கள் செய்து வருகிற அந்த ஊழியத்தின் காரியங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் ஆண்டவரே இந்திய தேசத்திலே அதிகரித்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எனவே விசேஷமாய் உம்முடைய மகா பெரிய கிருபையினாலே ஆண்டவரே அந்த எதிர்ப்புகளை முற்றிலுமாக நீக்கி போட்டு யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையை நீர் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு தயவாய் நீர் கொடுத்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உற்சாகமாய் ஊழியம் செய்வதற்கு நீர் தொடர்ந்து மிஷனரிகளை நீர் பலப்படுத்தி காத்து கொண்டு வழி நடத்த உமது கிருபையின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ராஜா, அந்த அருமையான மிஷனரிகளை தொடர்ந்து தாங்கி வருகிற மக்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவோ தேவைகள், கஷ்டங்கள், பாடுகளுக்கு மத்தியிலே தான் தங்களது ஆண்டவரே ஊழியத்தின் காரியங்களை அந்த மிஷனரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊழியத்தை தாங்குகிற அந்த குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். எப்படி யோபு தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியிலேயும் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாரோ அதே போல ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகளுக்கு மத்தியிலேயும் இந்த மிஷனரிகளுக்காக, ஊழியங்களுக்காக தங்களையே அர்ப்பணித்து செயல்படுகிற குடும்பங்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த மிஷனரிகளை பொறுப்படுத்தி செயல்படுத்துகிறபடினாலே அந்த குடும்பங்களிலே ஒரு மகா பெரிய ஆசீர்வாதங்களையும் நீ பலத்தையும் நீர் கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தாங்களும் கர்த்தரை தேடி தங்கள் மூலமாக மிஷனரிகளையும் தாங்குகிற அந்த குடும்பங்களை நீ தொடர்ந்து பொறுப்பெடுத்து காத்து கொண்டு உற்சாகப்படுத்த ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே அந்த மிஷனரிகளை தாங்குகிற குடும்பங்கள் ஏராளமானவர்கள் ஜெப கூடுகை, ஜெப குழுக்களாக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொடுத்து உம்முடைய இந்திய தேசமானது மகா பெரிய மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து பலப்படுத்தி காத்து கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். ஜெபத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிற நாம் மேற்கு தமிழகத்திற்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக கோயமுத்தூர் மாவட்டத்திற்காய், தென்னிந்தியாவின் நெசவு தொழிலின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிற அம்மாவட்டத்திற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கிற தொழில் வளங்களுக்காய், நல்ல உழைப்புகளுக்காய் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, அங்கு இருக்கிறதான 60க்கும் அதிகமாய் இருக்கிறதான அங்கு நூற்பாலைகளுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிலே பணிபுரிகிறதான ஒவ்வொரு பணியாளர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாருமாய் இணைந்து ஜெபிப்போம். ஊரடங்கினால் முடங்கி போன தொழில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். மேற்கு தமிழகம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கே எங்கள் பகுதிகள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் மாறட்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். விவசாயிகளுக்காய் கோயமுத்தூர் மாவட்டத்தில் 65% நிலப்பரப்புகள் விவசாய நிலங்களாய் தேவன் கொடுத்திருக்கிறதற்காய், அதை சார்ந்திருக்கிற 30% ஜனங்களின் வாழ்வாதாரங்கள் இயேசுவின் நாமத்தினால பெருகும்படியாய் ஆண்டவரே, எங்கள் மேற்கு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிற விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல உழைக்கின்ற பலனுக்காய், உழைப்பாளர்களுக்காய் அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகும்படியாய் நாங்கள்
ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாருமே நாம ஜெபம் பண்ணுவோம். அங்கு இருக்கிறதான விசுவாச குடும்பங்களுக்காய் நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். தென் தமிழகத்தை போல அல்லாது மேற்கு தமிழகத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்ட சூழ்நிலைகள், எல்லா விதமான எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். அங்கு விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், இயக்கங்கள், அதை நடத்துகின்ற தலைவர்கள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லுங்க. ஒருமித்து சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால் விசுவாச குடும்பங்களுக்கும் ஊழியர்களுக்கும் எதிராக எழும்புகிற மனிதர்கள், இயக்கங்கள், அதை நடத்துகிற தலைவர்கள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி நாம பாரத்தோடு கூட ஜெபிப்போம். இங்கு கூடி வந்திருக்கிற, இணைந்திருக்கிற, ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நமக்காக, நம் குடும்பத்திற்காய், நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய் நாம் பாரத்தோடு கூட அன்பு சகோதரனோடு இணைந்து ஜெபிப்போம். தேவன் நம் மாவட்டத்தை, நம் மேற்கு தமிழகத்தை தேசத்திற்கே ஆசீர்வாதமாக, நம்மை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக உயர்த்தும்படியாய் நாம் எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த ஏசப்பா, அந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வருகிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களுடைய கோவை மாவட்டத்துக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கோவை மாவட்டத்திலே நெசவு சலுகையில் செய்கிற ஏராளமான எளிமையான குடங்கள் இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, எளிமையான ஜனங்கள் இந்த லாக்டவுன் நாட்களில் அவங்க படுகிற கஷ்டங்கள், அவங்க படுகிற வியாகுலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த எளிமையான ஜனங்கள் மேலே கர்த்தர் இறக்கம் வைக்கும்படியாக மிகுந்த மனத்தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆமீன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவையான நல்ல நன்மைகள் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கவும், அவர்களுடைய பணிகள் மறுபடியும் அவர்கள் தொடங்கவும் கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இசப்பா. அந்த இதே போல் கோவை மாவட்டத்தில் அந்த பருத்தி ஆலைகள் ஆண்டவரே கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான பருத்தி ஆலைகள் பெரிய அளவில் இருக்குது ஆண்டவரே. அநேக ஜனங்கள் அதில் வேலை செய்கிறாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஆண்டவரே. தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் தொழிலே ஆண்டவரே வாழ்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. யாரும் கஷ்டப்பட்டு விடாதபடி, யாரும் நஷ்டப்பட்டு விடாதபடி கர்த்தருடைய அனுகிரகம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே மக்கள் மேலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் இந்த கோவை மாவட்டத்திலே ஏசப்பா, அந்த விவசாய தொழில் செய்கிறவங்க 65% ஜனங்கள் இந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க டாடி. அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நல்ல மகசூல் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த ஆண்டவரே அவங்க செய்கிற விவசாயத்திலே ஆண்டவரே ஏசப்பா ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கவும், நல்ல விலையில் அவர்கள் விற்று அவர்கள் செழிப்பாய் வாழவும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் விவசாயிகளுக்கு இறக்கம் செய்து அவர்களுடைய ஆண்டவரை அவங்களுடைய பணிகளை ஆசீர்வதித்து தருவீராக. நல்ல விளைச்சலை கர்த்தர் தரும்படியாக அன்போடு கூட நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் விசுவாச குடும்பங்களுக்காக மிகுந்த மனத்தாழ்மையாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு நேர்ந்த ஏசப்பா, அந்த விசுவாச பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. விசுவாச திருச்சபை மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த மக்களுக்கு விரோதமாக, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுமின்னு இருக்கிற பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவினாலே ஏவப்பட்டு பொல்லாத இயக்கங்களோடு கூட இணைந்து அவங்க செயல்படுகிற எல்லா ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களுக்காக, திருச்சபைகளுக்கு சாதகமாக நீர் கொடியேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே, பொல்லாத ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடும்படியாக அவர்கள் எல்லாரும் அவர்களை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் கோவை மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தனும் நீங்கள் இந்த ஏசப்பா இந்த தேசத்தை, இந்த பகுதி முழுவதும் ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக மிகுந்த நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பார்க்க மாட்டேன் நான்,
என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. இந்த உலகத்தில் எத்தனை கோடி, அவர் யாராலும் எனக்கு லாபமில்லையே. இந்த உலகத்தில் எத்தனை கோடி, அவர் யாராலும் எனக்கு லாபமில்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான். என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. எல்லாம் அழியுமே ஒன்றும் நிற்காதே, அவை எதுவாலும் எனக்கு லாபமில்லையே. எல்லாம் அழியுமே ஒன்றும் நிற்காதே, அவை எதுவாலும் எனக்கு லாபமில்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான். என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. ஆத்துமாவே நீ அறிந்து கொள்வாயே, இயேசு இல்லாத அனைத்திலும் லாபமில்லையே. என் ஆத்துமாவே நீ அறிந்து கொள்வாயே, இயேசு இல்லாத அனைத்திலும் லாபமில்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான். என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. அன்பானவர்களே, அருமையான ஒரு ஜெப நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு நிமிடங்களும் நம்முடைய வாழ்க்கையின் ஜெப நேரங்களாயிருக்கட்டும். நம்மை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தட்டும். ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கின்றார். பூமியை நிரப்பும் திருச்சபையானது உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக கட்டப்படுவதாக. இதனாலும் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்கிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சுருக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தைரியத்தை நாம் பற்றிக் கொள்வோம், காத்துக்கொள்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக
உடைய பிள்ளைகளை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் உடைய வானத்தின் பலகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நிரப்ப வேண்டும் என்று சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மைமேல் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இனிமேல் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆமென். God bless you.